சென்னையின் பெரும்பாலான இடங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் கடும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள். சென்னை மாநகரின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய தியாகராய நகர் உட்பட பல இடங்களில் தற்பொழுது மின் விநியோகம் திடீரென நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சரியாக இன்று இரவு 10 மணி அளவில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்ட நிலையில் அதற்கான காரணம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. அதே நேரம் மணலி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக, அங்கு ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதாக ராஜேஷ் லக்கானி தெரிவித்திருக்கின்றார். என்றாலும் டான்ஜெட்கோ மூலமாக அதிகாரப்பூர்வமாக மின் விநியோகம் தடை செய்யப்பட்டதற்கான காரணம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. இந்த மின் விநியோகம் நிறுத்தத்தின் காரணமாக சென்னையின் பெரும்பாலான இடங்கள் தற்போது இருளில் மூழ்கி இருக்கின்றன. குறிப்பாக சாலை பகுதிகளில் இருக்கக்கூடிய அண்ணா சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மின் விளக்குகளும் எரியாததன் காரணமாக சாலைகளில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தற்போது கடும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பறக்கும் ரயில் நிலையங்களாக இருக்கக்கூடிய பல இடங்களில் வேளச்சேரியிலிருந்து சென்னை கடற்கரை மார்க்கமாக செல்லக்கூடிய சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையம் வரையிலான அந்த பறக்கும் ரயில் நிலையங்களும் தற்பொழுது இருளில் மூழ்கி இருக்கின்றன. அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தகவலும் தற்போது வரை மின் வாரியத்தின் மூலமாக வெளியிடப்படவில்லை. வேளச்சேரி, தரமணி உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் மட்டுமே தொடர்ந்து மின்சாரம் வழங்கப்பட்டு வருகின்றது தடையின்றி. என்றாலும் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களும், அது மட்டுமல்லாமல் வடசென்னை பகுதியிலும் மின் விநியோகம் கடந்த 1 மணி நேரமாக நின்று போயிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வந்து நிற்கின்றார்கள். வழக்கமாக மின்னகத்தின் எண் மூலமாக தொடர்பு கொண்டு மின் விநியோகம் தடைபட்டது தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்க முடியும். ஆனால் தற்போது மின்னக எண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை. மின்னகத்தை பொறுத்தவரை 3 சுழற்சிகளாக 3 ஷிப்டுகளில் பணியில் இருப்பார்கள் பணியாளர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று மின்னகத்தினுடைய பணியாளர்கள் 24 மணி நேரமும் ஞாயிற்றுக்கிழமை உட்பட பணியில் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டாலும் தற்போது மின்னகத்தினுடைய எண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை. குறிப்பாக மின்னகத்தினுடைய எண்ணாக இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் இணைப்பு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது 94,987 94,987 என்ற மின்னகத்தினுடைய புகார் எண்ணை தொடர்பு கொண்டால் யாருக்குமே இணைப்பு கிடைக்கவில்லை, அந்த எண் அணைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கின்றது என்று சென்னை மாநகர் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டி சமூக வலைதளங்களிலே அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டதற்கான ஸ்கிரீன்ஷாட்டுடன் தற்போது புகார் அளித்து வருகின்றார்கள். ராயப்பேட்டை, மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த 1 மணி நேரமாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பான காரணங்களை இதுவரை மின் வாரியம் அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவில்லை. குறைந்தபட்சம் மின் விநியோகம் நின்றதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும், எப்போது மின்சாரம் வரும் என்ற தகவலையும் பதிவு செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை பல இடங்களிலும் இருந்து மின் நுகர்வோர் தற்போது பதிவு செய்து வருகின்றார்கள். குறிப்பாக முன்னறிவிப்பு இன்றி சென்னை மாநகரின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக ஒட்டுமொத்த சென்னையே தற்போது இருளில் மூழ்கி இருக்கின்றது. பறக்கும் ரயில் நிலையங்கள் எல்லாம் தற்போது இருளில் மூழ்கி இருக்கின்றன. இந்த வழியாக செல்லக்கூடிய பெரும்பாலான ரயில்கள் மிக குறைவான வேகத்திலேயே இயக்கப்படுகின்றன. சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து மயிலாப்பூர் வழியிலாக இயக்கப்படக்கூடிய அனைத்து பறக்கும் ரயில்களும் மிக குறைந்த வேகத்திலேயே இயக்கப்படுகின்றன. பெருங்குடி, தரமணி, வேளச்சேரி, மயிலாப்பூர் உள்ளிட்ட ஒரு சில பறக்கும் ரயில் நிலையங்களை தவிர மற்ற அனைத்து ரயில் நிலையங்களிலுமே தற்போது இருளில் மூழ்கி இருக்கின்றன. அதேபோன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பல ரயில் நிலையங்களும் சென்னை மாநகர எல்லைக்குள் இருப்பவை தற்போது இருளில் மூழ்கி இருக்கின்றன. ரயில் நிலையங்கள் இருளில் மூழ்கி இருப்பதன் காரணமாக செல்போன் டார்ச் ஒளியுடன் தற்போது அங்கு பயணிகள் ரயிலுக்காக காத்திருக்கின்றார்கள். பறக்கும் ரயில்கள் மிக குறைவான வேகத்திலேயே இயக்கப்படுகின்றன. என்றாலும் ரயில் நிலையங்களில் மின்சாரம் இல்லை என்றாலும் கூட சிக்னல்கள் தொடர்ந்து இயங்குவதன் காரணமாக ரயில் இயக்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. குறிப்பிட்ட அந்த இடைவெளியில் ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்படுகின்றன. அதே நேரம் தற்போது இங்கு பல இடங்களில் மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வந்து காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் சற்று முன்கூட்டியே தெரிந்திருந்தால் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்போம். திடீரென்று மின்சாரத்தை நிறுத்தியிருப்பதன் காரணமாக குழந்தைகள் உறங்க மறுத்து தற்போது அவர்கள் பல இடங்களில் குழந்தைகளின் அழுகுரல் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. வீடுகளை விட்டு வெளியில் வந்து பொதுமக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மொட்டை மாடிகளில் பலரும் நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. அதே போன்று நாளைய தினம் வழக்கமாக இரவு நேரத்தில் செல்போன்களை சார்ஜ் செய்துதான் பயன்படுத்துவார்கள். இந்த நிலையில் தற்போது மின்சாரம் நின்றிருப்பதால் அவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர்.